ஹலோ மக்களே, நேத்திக்கு தான் எபிசோட் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தேன். கானா வினோத்தோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப எல்லை மீறி வந்து போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் விடக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, ரொம்ப கன்னிங்காக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலனை பிடிச்சி வம்பி இருக்கிறாப்புல மற்ற கண்டஸ்டன்ட்லாம் வந்து இருக்காங்கல்ல, குறிப்பாக திவ்யா, விக்ரம், சபரி, அரோரா, இவங்க எல்லாருமே இப்போ என்ன தெரியுமா யோசித்து அண்ட் பேச செஞ்சுருக்காங்க, இதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும், இவர் ரொம்ப ரூடாக வந்து நடந்துக்கிறாரு, ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு அட்ரஸை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சுத்தை வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார், ஏன் வந்து கானா வினோத் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு, லிட்டரலாக அவர் பண்ணுறதெல்லாம் சரியா, திவாகர் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக நேற்றுக்கு வினோத் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அமானுஷமாக வந்துருந்துருங்க. இப்படியெல்லாம் வந்து லிட்டரலாக பண்ண மாட்டார், இவ்வளோலாம் வந்து பண்ண மாட்டார். ஏன்னா யாராவது ட்ரிகர் பண்ணால் இந்த மனுஷன் கோவப்படுவார், சண்டை போடுவார், இஷ்டம் போல் வந்து பேசுவார், வார்த்தைகளை விடுவார், பதட்டமாக வந்து இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிசிசத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டார். நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆமாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டார். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தயா தக்கா அப்படின்னு சொல்லி குதிப்பாப்பில். கடந்த ஒரு 3 வாரமாக அமைதியாக வந்திருந்தார். பட் இப்போ மறுபடியும் வந்து நேற்றுலேருந்து வந்து ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ லிட்டரலாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் நடந்த சம்பவத்தை நீங்கள் எபிசோட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து இருக்கார்ல, அந்த மனுஷனை போட்டு புலின்னு வந்து புளிகிறேன் அப்படின்ற பேரில், கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் பிரவீன் ராஜும் கானா வினோத் அவர்களும் எக்ஸ்ட்ரீமை தாண்டி வந்து போயிட்டுருக்காங்க. அது ரொம்ப டு பி த பர்சனலாக போயிட்டு கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து சொல்லப்போனால் வெஞ்சன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிச்சிட்ருக்காங்க. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜை பற்றி பேசினா அவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. அவருக்கு என்ன ஏஜாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். அது வந்து அவங்களுடைய பர்சனல் அப்படின்னா பர்சனல், அதை பற்றி பேசாதீங்கன்னா பேசக்கூடாது, வெரி சிம்பிள். ஸோ இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டாமினேட்டடாக திரும்பி வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாப்பிள்ளைங்க, பாருங்கள் நான் ப்ரூஃபெல்லாம் வந்து காமிச்சிட்டேன், அந்த ஷோவிலே நான் இதெல்லாம் வந்து காமிச்சிட்டேன், பட் அப்படி இருந்தாலும் நீங்கள் திரும்ப இதே விஷயத்தை வந்து திரும்ப பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு வந்து இருக்காப்புல திவாகர். ஆனாலும் இந்த பிரவீனோ வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக அதை பற்றி கண்டுக்கவே இல்லை, இஷ்டம் போல் வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. லிட்டரலாக சொல்கிற மக்களே, கலாய்க்கிறது வேறு, காமெடி பண்ணுறது வேறு என்ன. ஆனால் ஒருத்தரை வந்து ரொம்ப வெஞ்சன்ஸோடு வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து வேறு, ரொம்ப கடுமையாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து வேறு. இவங்க 2 பேருமே, பிரவீன் ராஜ் அவர்களும் அதே போல் நம்ம கானா வினோத், இவங்க 2 பேருமே ரொம்ப கடுமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்தால் பிறந்தே ஒரு மாதிரி ஃபன் மோடில் தான் வந்து வந்தாப்புல. வினோத்தனா நீங்கள் என்ன பேசினாலையும் சரிண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நம்ம 2 பேருடைய காம்போ அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு, நம்மளோட 2 பேருடைய காம்போ வந்து மெய்யழகன் காம்போ மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. ஆனால் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை போய் சீன்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு மக்களே. நேற்று நிஜமாகவே சொல்கிறேன், நேற்றுக்கு வந்து எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், அவர் ஒரு மாதிரி நேற்றுக்கே ஒரு மாதிரி ஆகிட்டார். அவர் ஒரு பக்கம் பிரவீன் கிட்ட பேசுகிற விஷயங்களாக வந்து இருக்கட்டும், ஒரு பக்கம் திவாகர் கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், சபரி கிட்ட பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவர் கொஞ்சம் எல்லை மீறி வந்து போகிறாரோ அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. வார்த்தைகளை வந்து கொட்டுறாரு அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற போது, ஓட்டிங்ஸில் வாங்கி குவிச்சிட்ருக்காரு அப்படின்ற போது லிட்ரலாக சொல்கிறேன், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. போதுங்க, தயவு செய்து போதும். இப்போ பிரவீன் ராஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாப்புல, ஆனால் நீ ஜெயிப்பில்லைண்ணா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஒன்று பண்ணுவலண்ணா, அப்போ நான் கேட்க மாட்டேண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாப்புல நேற்றுக்கே. போதும், அதை விட்டுட்டு சும்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை போய் நோண்டிக்கிட்டு அது தேவையில்லாத ஒரு விஷயம் மக்களே, தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கு என்னென்னா பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், இவங்க பண்ணுற வேலைக்கு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரவீன் ராஜ்கிட்ட அப்படி பேசினாரா, திவாகர் கிட்ட அப்படி பேசினாரா, சபரி கிட்ட அப்படி பேசினாரா, அரோரா கிட்ட அப்படி பேசினாரா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் இவரை தவிர்த்து 5 பேர் வந்திருக்காங்க இல்லையா ஃபைனலிஸ்ட்டு, அந்த 5 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லிட்ரலி நம்மளுடைய திவ்யா,
சபரநாதன், விக்ரம், அரோரா, சாண்ட்ரா இல்ல இந்த இடத்துல. ஸோ இந்த 4 பேர் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க. அந்த ஆளை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரூடாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அவர். ஸோ இவ்வளோவெல்லாம் ரூடாக அவர் வந்து பேசி பார்த்ததே இல்லை. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக ரொம்ப நெகட்டிவாக வந்து வினோத் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன தான் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ஓட்டிங்ஸை போட்டு அழுத்துன்னு அழுத்திட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதிரி எனக்கு அன்ஈஸியாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அடுத்த கட்டம் அப்படின்னா வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. சொல்ல முடியாதுங்க, என்னால் இங்கே இருக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா எவிக்ட் பண்ணி கூட வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க அந்த மாதிரி. நான் 4-5 பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ரெட் கார்டை தூக்கி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து எவிக்டாயே வெளியே போயிருக்காங்க சீசன் 7ல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களே. அமைதியாக ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு வாட்டர்மெலன் வந்திருக்காப்புல. சரி அவர் கூட சேர்ந்து உங்களால் வந்து இது பண்ண முடியலையா, சந்தோஷப்படுத்த முடியலையா, இல்லை வந்து காமெடி பண்ண முடியலையா, விட்டுருங்க. விட்டுட்டு வேறு ஏதாவது பார்க்குறது தானே நல்லதாக இருக்கும். அதை விட்டு இதை அட்ரஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருந்தா எப்படி இது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த விக்ரம் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க பாருங்கள், ரியலாக சொல்கிறேன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்காருல அந்த மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு சொல்கிறாப்புல ஏன் இவ்வளோ சுத்தமாக நாகரிகமே இல்லாமல் மெச்சூரிட்டியே இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்காரு. நேற்றுக்கு அந்த பொட்டியை தூக்கிட்டு வந்து வெளியே வைக்கிறாப்புல. அதே போல் வார்த்தைகளை வந்து ஆர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாப்புல. என்ன இது இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ லிட்டரலாக விக்ரம் இருக்கான்ல அந்த ஆள் வந்து உள்ளர வந்து பிரவீன் ராஜுக்கிட்டையும் நம்மளுடைய திவாகர்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டரலாக வந்து சொல்லிகிட்டே போகிறாப்புல. என்னன்னு சொல்கிறாரு, காய்ஸ் நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க, அவரை வந்து நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, அதே போல் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கிறீங்க, வேணாம், இது சரியில்லை, இது நல்லதுக்கு இல்லை, எங்களுக்கு வந்து பிடிக்கல, இது பார்க்குறதுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல விக்ரம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இது தேவைதானான்ற மாதிரி வந்து இருக்குது. நம்ம வினோத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம டைட்டில் வின் பண்ண போகிறோம், நம்ம பொட்டியை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுல தான் அவர் வந்து கான்சியஸாக வந்து இருக்காப்புல. நம்ம என்ன பண்ணுறாலும் சரி நம்ம வந்து போகலாம், கடைசி வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 நாளுங்க, 10 நாள் போதும். அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்குமே இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் வியாழன் வெளியில் ஒன்றும் நடக்க போகிறது, எதுவும் பெரும் பிரச்சனைலாம் வரப்போகிறதில்ல. ஏன்னா செலிப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். என்ன பயங்கரமாக க்ரூமிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு காட்டுவாங்க, வீடியோ போட்டு காட்டுவாங்க, அவங்க கடந்த அந்த பயணத்தை பற்றியெல்லாம் போட்டு காட்டுவாங்க. செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து இருக்கும். அப்போ வந்து இவர் பேசுகிறதுக்கோ இல்லை வந்து இவர் கோவப்படுறதுக்கோ எதுவுமே அங்கே இருக்க போகிறதில்ல. ஏன்னா 3 பேர் தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தால் நல்லதுக்கு இல்லை மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸும் வந்து வந்துட்டுருக்கு, சரியான சண்டை அந்த திவாகருக்கும் வினோத் அவர்களுக்கும். அது மேபி மத்தியானத்துக்குள்ளே ஆயிடும் போல் வந்து இருக்குது. ஏன்னா தேவையில்லாமல் சீண்டி ஒரு மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. நேற்றுக்கு எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமே நான் வந்து சொன்னேன், என்னாச்சு வினோத்துக்கு, ஏன் இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. லிட்டரலாக எனக்கு அப்படி தாங்க இருந்தது. எவ்வளோ கன்னிங்காக வந்து இருந்துட்டுருக்காரு தெரியுமா. போதும் எவ்வா, உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் என்ன இவ்வளோலாம் வந்து பேசிகிட்டு இருக்கணும், என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா வந்து அந்த 2 பேர் வந்து ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியே போயிருக்கானுங்கள்ல, அவனுங்க வெளியே போனதுக்கு மட்டும் இல்லாமல் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் வின்னர் ஆகாமல் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தா மக்கள் என்ன, கமருதீன் பார்வதி இவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வினோத் மேலே தான் பயங்கர ஹோப் வந்து வச்சுருக்காங்க. அவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்றதுல கான்சியஸாக வந்திருக்காங்க. ஆனால் 48% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க இவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கமருதீனும் பார்வதி போனதுக்கப்புறம். அப்போது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம கானா வினோத் தான் வந்து ஜெயிக்கணும், ஆனால் இவனுங்க எவனுமே வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக வந்து இருக்கானுங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்னத்தை இவங்க சொல்ல போகிறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஒரு 10 நாள் கடந்து போகிறதுக்கு என்ன கஷ்டம், நீங்கள் உங்களை மாற்றிக்கவும் மாட்டீங்க, ஒரு ஆளை பிடிச்சி கண்ணிங்க அப்படி பேசுவீங்க, போதுங்க வெஞ்சன்ஸ் எல்லாம் போதும், வெளியே அதை காட்டாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கீங்க, எப்படி மெச்சூராக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி தானே பண்ணணும். அதை விட்டுட்டு இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. லிட்டரலாக மக்கள் இரிட்டேட்டிங்காக வந்துருக்கு. எபிசோடில் வந்தால் நீங்கள் போய் பாருங்கள், கானா வினோத் யோயோ சாமி அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. போதும் ஒடியாயோ, எதுக்கே அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. சும்மா இருந்தாவே போதும் மக்களே. அவர்
இப்போ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருந்தால் 15 நாள் கடந்தா போதும். டைட்டில தூக்கி கையில் கொடுத்துட்டு பணத்தை 50 லட்சத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து சும்மா ஏதோ ஒன்றத்தை பேசுகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாததில் போய் தேவையில்லாத விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ள ஆள் அனுப்புறதே வந்து இவரெல்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான். ஆனால் யாருமே இவரை போய் ட்ரிகர் பண்ணல, இந்த பிரவீன் ராஜை தவிர. ஓகேவா? திவாகர்லாம் லிட்ரலாக சொல்கிறேன், அவர் ட்ரிகர்லாம் பண்ணல. ஜாலியாக தான் இருந்தார், ஃபன்னாக தான் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. என்னமோ போங்க. இவர் பண்ணுற வேலையை பார்த்தா மறுபடியும் ஒரு ரெட் கார்டை தூக்கி வெளியே காமிச்சிருவாங்க போல. ஏன்னா இவனுங்கெல்லாம் ஏன்னா அந்த கூட்டம் கூடி உக்காந்துக்கிட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் இடையில் வந்து ஒரு மாதிரி சலசலப்பு வந்து இருக்கும். ஸோ பாப்பா மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.